இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offer ல plot வாங்குங்க 5 lakhs profit. Hey guys, so இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா எக்மோர் மியூசியத்துல நடந்துட்டு இருக்க ஹாபிஸ் திருவிழாக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்க என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா பழையங்காலத்து பொருள் எல்லாமே வந்து எக்ஸிபிட் பண்ணி வச்சிருக்காங்க. வெறும் எக்ஸிபிஷனுக்கு மட்டும் இல்லாம சேலும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ உள்ள போக போறோம், என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ உள்ள போயிடலாமா? வாங்க. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சரி, அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது இந்த கடை வந்தாலே கடை ஃபுல்லா பெண்ணு மட்டும் தான் இருக்கு. இவர்கிட்ட கேட்கும் போதுதான் பாதி தான்ப்பா இங்க வச்சிருக்க, பாதி கார்ல இருக்கு, இங்க வைக்க இடம் இல்லைன்னு சொன்னாரு. ஆல்ரெடி நம்ம இங்க பார்க்கும் போதே அவ்வளோ பெண்ணு இருக்கு, இதுக்கே இடம் இல்லாம வச்சிருக்காருன்னா அப்ப இவரு எவ்வளவு கலெக்ஷன் வச்சிருப்பாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய். ஓகே, ஸோ இங்க பார்க்கும் போதே வந்து நிறைய பென் கலெக்ஷன் இருக்கு. நீங்க நான் ஆல்ரெடி கேட்கும் போதே சொன்னீங்க நான் கொஞ்சம் தான் வச்சிருக்கேன், இன்னும் கார்ல வச்சிருக்கேன். மொத்தமா எவ்வளவு பென் கலெக்ஷன் வச்சிருப்பீங்க? ஒரு 1800 பென்ஸ் இருக்கும். 1800. நீங்க எத்தனை இயர்ஸா இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஆல்மோஸ்ட் 72ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி 74ல இருந்து நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற காலத்துல இருந்து இது பண்ண ஆரம்பிச்சேன். எதுக்காக உங்களுக்கு இதுல இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எல்லாருக்குமே ஒரு கடவுளுக்கு தான் தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய பேட்ச் மீட் ஒர்க் பண்ணி மலேசியன் ரிங்கெட் வந்து கொடுத்தாங்க. ஓகே, அதுல இருந்து ஸ்டாம்பு காயின் இல்லாத பொருளே கிடையாது. ஓகே, இல்லாத பொருளே கிடையாது. எல்லா பென் கலெக்ஷனுமே வச்சிருக்கீங்களா? எல்லா பென்னோட வெரைட்டிஸும்? சார் வந்து காயின் அதோட நிறுத்திக்கிட்டாரு, அவரும் காயினோட நிறுத்திக்கிட்டாரு. நான் காயின்ஸ் வச்சிருக்கேன், ஸ்டாம்ப்ஸ் வச்சிருக்கிறேன், கரன்சி வச்சிருக்கேன். என்கிட்ட கிட்டத்தட்ட 172 கண்ட்ரி காயின்ஸ் வச்சிருக்கிறேன். மோர் தென் 5000 காயின்ஸ் இருக்குது என்கிட்ட. ஃபாரின் காயின்ஸ். எல்லா கண்ட்ரீஸ்க்கு போய் கலெக்ட் பண்ணுவீங்களா? நான் வெளிநாட்டில் ஒரு 18 வருஷம் இருந்தேன். அப்பவும் மணி எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற காயின், இங்கேயும் சில்வர் காயின் கிடைக்குன்னா வாங்குவோம். ஓகே, இப்போ நீங்க இந்த பென்ல சேல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல இது வரைக்கும் நான் சேல் பண்ணல. ஒரு 2-3 பேர் கேட்டிருக்காங்க பர்டிகுலர் பென் வேணும் அப்படின்னு. நான் இப்போ என்னால கொடுக்க முடியாது. நாளைக்கு வந்தீங்கன்னா 2-3 வாட்ச் கேட்டிருக்கிறாங்க, 2-3 பென் கேட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்க நான் ரெடி. ஆனால் எனக்கு அந்த ரேட் ஒத்து வரணும். 150 ரூபாய்க்கு லாஸ்ட் இயர் கொடுத்த வாட்ச் இன்னைக்கு 1200 1500 ருபீஸ். கீ கொடுக்குற வாட்ச், மேனுவல் வாட்ச். ஓகே, HMT 100 சண்டஸ். இப்போமே வந்து வாட்ச் கலெக்ஷன்ல வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. ஓகே, இப்போ வந்து இதுல ஒரு 600 தான் வச்சிருக்கிறேன்.
ஒரு 400,000 கொண்டு வந்தேன். அங்கே ஒரு 400 வாட்ச் கார்லேயே இருக்குது. ஓகே. வீட்லேயும் நிறைய வச்சிருக்கிறேன். நேற்று இந்த வாட்ச் கட்டியிருந்தேன். எல்லாரும் வந்து இந்த வாட்ச் பார்க்கவே டிஃபரெண்டா இருக்கு. சோ இத பத்தி சொல்ல முடியுமா கொஞ்சம்? இது ஆக்சுவலாக ஸ்விஸ் வாட்ச். ஓகே. இந்த வாட்ச் வந்து அப்படியே வீட்டில் போயிட்டு அவங்க ஸ்விட்ச்லேயே இருந்துட்டாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு அதை பற்றி தெரியல. கம்ப்ளீட்டாக ரஸ்ட் ஆகி டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகே. என்னுடைய நாலேஜுக்கு வந்தது, கொடுங்கன்னு வாங்கினேன். வாங்கி அதை அப்படியே கழட்டி வச்சுட்டு இந்தியன் மிஷின். ஓகே. ஆக்சுவலாக ஒரு ரயில்வே டைம் வச்சுக்கலாம், ஒரு இந்தியன் டைம் வச்சுக்கலாம். நான் ரெண்டுமே. இப்போ இந்த மார்க்கெட் பிரைஸ் என்ன வரும் இந்த வாட்ச்? தெரியல. இது எல்லாரும் கேட்காங்க, இது கோல்டான்னு. அட பாக்குறதுக்கு கோல்ட் மாதிரி தான் இருக்கு. சோ ரேட் என்ன வரும்? தோராயமா சொல்ல போனா ரேட் என்ன வரும்? இது ஒரு 2000 ரூபீஸ்க்கு மேல போகும். 2000 ரூபீஸ். ஓகே. இதுவும் அதே மாதிரி. சோ நீங்க வெச்சிருக்கிறதுல எக்ஸ்பென்சிவான வாட்ச்னா அது எது? அப்படிலாம் நான் சொல்லவே முடியாது. எல்லாமே எனக்கு எக்ஸ்பென்சிவ் தான். இதுதான் எக்ஸ்பென்சிவ் வாட்ச். ஓகே. 18 கேரட் கோல்டு வாட்ச். ஓகே. இது ஃபுல்லாமே கோல்ட் அந்த காந்தி. வாட்ச் கூட. ஆமா. இது கவரிங் இது. ஓகே. இது வந்து கோல்டு. இது வந்து எனக்கு ரொம்ப சீப்பாக கிடச்சிது. எத்தனையோ பேர் கேட்டாங்க. எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 40,000 ரூபீஸ் எங்கள் ஊர் குளத்தூர் பண்ணையார்னு சொல்லுவாங்க. அவர் கேட்டார், என்கிட்ட இந்த இது இல்லை கொடுங்க. நான் நினச்சி பார்க்காத ரேட்டுக்கு இது கிடைச்சது. நான் கொடுக்க என்ன ரேட்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போவும் 80,000 ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க 2 lakhs கொடுத்தாலும் நான் கொடுக்க போறேன். நீங்க என்ன ரேட்க்கு வாங்குனீங்க? அது வேண்டாம். அது வேண்டாம். அதாவது சீப்னு சொல்லிட்டேன்ல. சீப்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே. அதே மாதிரி நிறைய பென் கலெக்ஷன் வச்சிருக்கீங்க. அந்த பென் கலெக்ஷனே அந்த ஓல்டஸ்ட் எது? இது வந்து இதை நீங்க நோட் பண்ணிக்கங்க. இது எங்க ஊர் வந்து திருநெல்வேலி. ஓகே. இங்க இருக்க டீம் எல்லாம் திருநெல்வேலி டீம் தான். 1 வருஷம் பழமையான குரான் அரபிக். ஓகே. இது வந்து தமிழ்ல உள்ள, இதுவும் 100 வருஷம். வேண்டாம் ப்ளீஸ். இது வந்து அந்த காலத்தில் இதை நீங்கள் பார்த்துருக்க சான்ஸ் இல்லை, யார்ட்டையுமே கிடையாது. கிரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் முன்ன கல்வெட்டில் உள்ள லாங்குவேஜ் இது. ஓகே. நம்ம வட்டு எழுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த இதில் கூட நம்பர்ஸ் கூட தமிழில் தான் இருக்கும். ஓகே. ஆமா. இந்த புக் யார்ட்டையுமே, எனக்கு தெரிஞ்ச யார்ட்டையும் இல்லை. இந்த தமிழ் படிக்கவே ரொம்ப கஷ்டம். கல்வெட்டு படித்தவங்க படிச்சிருவாங்க. ஓகே. இது ஸ்ரீமத் இது ராமாயணம்னு இருக்கும். ராமாயணம். ஓகே. இது ராமாயணத்தை இந்த இதில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் இந்த இதுல தான் எழுதுனாங்க. அதுக்கு அப்புறம் தான் கல்வெட்டு இந்த இதெல்லாம் ஓலைச்சுவடியில் கூட இதில் எழுதுனது இருக்குது. ஓகே. அந்த இது வந்து பூட்டு, பெரிய கோயில்களில் போட்டிருக்க பூட்டு, ஒர்க்கிங் கண்டிஷன். இது வந்து 4.5 கிலோ அந்த பல்லாங்குழி. இது பல்லாங்குழி. ஓகே. மூவபிள், 4 வீல் இருக்குது. 4.5 கிலோ. ஒரு ஆள் உட்கார வச்சுட்டு கயிறை கட்டி இழுத்துக்கிட்டு போகலாம். இது வந்து 4 பர்னர் பம்ப் ஸ்டவ், கெரசின் பம்ப் ஸ்டவ். இது பெரும்பாலும் என்னென்னா ஒரு சிங்கிள் பர்னர் இருக்கும், 3 ஸ்டாண்ட் இருக்கும். அதில் பாத்திரத்தை தூக்கி வச்சு பம்ப் அடித்து கெரசினை ஊற்றிட்டு இது பண்ணி வச்சுன்னா ஃப்ளேம் வந்துடும். இது 4 வரும். டைரெக்டாக பாத்திரத்தை தூக்கி அப்படியே வச்சிடலாம். இதுக்கு ஸ்டாண்டு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஒரு ரேர். இதை பார்த்துட்டு ஒருத்தர் சொன்னார், சார் 5 பர்னர் நான் பார்த்துருக்கேன் சார்னு. சார் நான் பார்க்கல, 1 பார்த்துருக்கேன், 4 பார்த்துருக்கேன், 5 நான் பார்க்கல சார் அப்படின்னு. நான் பார்த்துருக்கேன் சார்னாரு. அப்போ அதுவும் ஒன்று இருக்குன்னு, அதுவும் எனக்கு தேடுதலில் 5 ஒன்று இருக்குன்னு அது ஒரு லிஸ்ட் மண்டையில் ஏறிச்சு. அப்புறம் இந்த பெண்ணு என்கிட்ட இல்லாத கலெக்ஷனே கிடையாது. நான் எல்லாம் அவர் வந்து ஒரே ஒரு சொல்றதை விட்டுட்டார் மணிகண்டன். அதாவது அந்த காலத்தில் நம்ம பாட்டி தாத்தா அப்பெல்லாம் மண் வீடு தானே. மண் வீடு வந்து சுண்ணாம்பு அடிச்சு வச்சிருப்பாங்க. சில வீடுலாம் கிராக் விழுந்திருக்கும். தாத்தாவுக்கு தெரியாம பாட்டி காசு வச்சிருக்க அதில் உள்ள வச்சுட்டு வெத்தலை போடுவாங்கல்ல, சுண்ணாம்பு வச்சு அப்படி தடவி வச்சிருவாங்க. பாட்டிக்கு மட்டும்தான் தெரியும். அது அவர் சொல்ல விட்டுட்டார். அவருக்கு தெரியலையா, அவரும் என் ஃப்ரெண்டு தான். அதை சொல்ல விட்டுட்டாரு. அப்புறம் எனக்கு எப்படி தெரிஞ்சா, வீடு இடிக்கும் போது அந்த கிராக்கில் இருந்த காயின்ஸ் எல்லாம் எனக்கு வந்திருக்குது. உள்ள வச்சு அவங்க பாட்டிக்கு தெரியும்படியா சுண்ணாம்பு வச்சு மார்க் பண்ணிடுவாங்க, இந்த இடத்துல நம்ம காசு வச்சிருக்கோம் அப்படின்னு. அவங்களுக்கு தெரியும், தாத்தாவுக்கு தெரியும். ஏதாவது சுண்ணாம்பு வெத்தலையை போட்டு சோத்துல தடவி விட்டு இருக்கிறா அப்படின்னு. பாட்டி சீக்கிரட்டா வச்சிருப்பாங்க. ரொம்ப நன்றி வந்ததுக்கு.
அதில் வச்சுருங்க. ஒரு பேப்பர் எடுத்து கொடுங்களேன். அப்படி இது இவர் தான் சூசை. எங்களை திருநெல்வேலியிலேருந்து பிடிச்சி ஆனால் எங்கேயும் ஊருக்கெல்லாம் வர்றார் மந்த்லி. ஓகே. அவரும் இதில் ஒரு ஆர்கனைசர். நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்ட்டாரு. ஓகே. என் தொழிலை போட்டுட்டு நான் வந்து 4 நாளாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. தேங்க் யூ சார். இருக்கு வேணா ஒன்று மட்டும் கொடுங்க. அதனால இந்த கலெக்ஷன் வந்து என் ஃபேமிலியில் இப்பவுமே அது நீ அதை எடுத்துக்கணும், நீ இதை எடுத்துக்கணும், இந்த போர்ஷன் இருக்க வீட்டில் இதை நீ எடுத்துக்கணும். ஏன்னா எனக்கு ஒரு பையன் இருந்தார், நோம்பர் இஸ் அ டென்டிஸ்ட். அதுதான் எனக்கு ஒரு பெரிய இழப்பு. இந்த சொத்தெல்லாம் எனக்கு பெருசு இல்லை. என் சன்னை இழந்து பெரிய இழப்பு. அதெல்லாம் மறக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இதிலலாம் நான் இறங்கி இது பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி ஆட்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். என் ஒய்ஃபு கூட 71 வயசாகிட்டு நீங்கள் எதுக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் ஒத்தியில் போகிறீங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸு 8 பேர் இருக்காங்க. அவருக்கு 73 வயசாகிட்டு, எனக்கு 71 வயசாகிட்டு. எங்கள் 2 பேருக்கும் பாதுகாப்புக்கு நாங்கள்லாம் 8 பேர் வந்திருக்கோம். இப்படியா இருக்குது. இந்த கலெக்ஷன் வந்து மக்கள் வந்து ஏதாவது ஒரு ஹாபியை தேர்ந்தெடுக்கணும். பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வீட்டுக்கு அங்கேருந்து வந்தோன்னா பேக் எடுத்து இப்படி போட்டுட்டு செல்ல எடுத்து, அப்பா செல்ல எடுத்துட்டு, அம்மா செல்ல எடுத்து டக்கு 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 டக்குன்னு அடிப்பாங்க. அது வேண்டாம். ஏன்னா முன்னாடி இருந்த செல்லுக்கும் இப்போ நல்லதை விட கெட்டது தான் ஜாஸ்தி. ஒரு பிள்ளை நான் ரோட்டில் பைக்கில் போயிட்டு இருக்கேன், எனக்கிட்ட இல்லாத தீப்பெட்டி ஒன்று கிடக்குன்னா பைக்கை ரிட்டர்ன் எடுத்து வந்து மெதுவாக பார்க் பண்ணிட்டு எடுத்து தீப்பெட்டி கலெக்ஷன் வச்சிருக்கீங்க. தீப்பெட்டி என்கிட்ட 6000 தீப்பெட்டிஸ் வச்சிருக்கேன். எனக்கு நான் முன்ன இது மட்டும் அதெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது. அதாவது 172 173 கண்ட்ரி காயின்ஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 120 கண்ட்ரி கரன்சி வச்சுருக்கிறேன். என்கிட்ட சொல்லக்கூடாது, இருந்தாலும் எல்லாரும் அங்கே ஃப்ளாட் வாங்கி வச்சுருக்கேன், இங்கே ஃப்ளாட் வச்சுருக்கேன்னு. என்கிட்ட இது இருக்குது. பேர பிள்ளைகள் காலத்தில் ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கு 10 ஃப்ளாட் வாங்கிடுவாங்க. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் மெயின். இன்னைக்கு நான் 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கின பொருள் நான் விருப்பப்பட்டு வாங்கியிருந்தேன்னா இன்னைக்கு அதோடைய மதிப்பு 1000 ரூபாய். இந்த எழுத்தாணி ஓலைச்சுவடியில் எழுதுகிற இரும்பில் அந்த காலத்தில் இருக்க அந்த டிப்பு பாருங்கள் எவ்வளோ இதாக நாங்கள் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம முதியோர்கள் வெறும் 25 ரூபாய்க்கு வாங்குறேன். இன்னைக்கு 500 ரூபாய்க்கு ஒருத்தர் கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு போறாரு. ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? கலெக்ஷன் இதுதான் மேட்ரு. அதனால நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு இது ஒரு பாடம். இதெல்லாம் ஸ்கூல் பிள்ளைகள் வந்து பார்த்து இப்படி நம்மளும் ஒன்று கலெக்ட் பண்ணுவோமே அப்படின்னு ஒரு ஆர்வத்தை உருவாக்கணும்னா நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து இங்கே நாங்கள் திருநெல்வேலி காலேஜ் ஸ்கூலு அங்கே மியூசியம், இந்த மியூசியம் கியூரேட்டர் வந்து திருநெல்வேலியில் இருந்தவங்க தான். அண்ணம்னா உயிரை விடும். அன்றைக்கி வந்து அண்ணா வந்துட்டீங்கண்ணா அப்படின்னு அட்டெண்டன்ஸ் போட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாரும் இந்த மாதிரி பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இதை நீ கலெக்ட் பண்ணுடா, இப்போ 10 ரூபாய்க்கு வந்து இதை நீ ஒன்று வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு. அவனுக்கு அதில் அந்த கொஞ்சம் இதாகிடும். வீட்டில் வந்து அதில் என்ன அப்படின்னா இவன் ஒரு தீப்பெட்டி கலெக்ட் பண்ணிட்டு வரான், இன்னொரு பக்கத்தில் வந்து இன்னொருத்தன் தீப்பெட்டி கலெக்ட் பண்ணுறான். ஏன் உன்கிட்ட டபுள்ஸ் இருக்கா? இருக்குது. அப்போ நீ அந்த டபுள்ஸை எனக்கு கூட நான் உனக்கு கொடு. ஃப்ரெண்ட்ஷிப்பு வளரும். அந்த காலத்தில் பென் ஃப்ரெண்டுன்னு பெருசாக சொல்லுவாங்க, அதுக்கு லெட்டர் எழுது. இது அப்படி இல்லை. உன்கிட்ட இந்த காயின் இருக்கா? என்கிட்ட இந்த காயின் இருக்கு, நீ 2 வச்சிருக்க, ஒன்று தரேன், நான் இந்த காயினில் ஒன்று தரேன். இப்போ ஒரு ஸ்கூலில் அந்த பையனே படிக்கிறான், இன்னொரு பையனுடைய அப்பா வந்து துபாயிலே இருக்கான்னு இருக்காங்க. இவங்க அப்பாட்ட துபாய் காயின் கொண்டு வர சொல்ல அவனுக்கு கொடுத்தா இவன் மறக்க மாட்டான். ஈவன் இன்னொரு கலெக்ஷன் இருக்கு, பஸ் டிக்கெட் கலெக்ஷன். என்கிட்ட இல்லாத இதே கிடையாதுமா. பஸ் டிக்கெட்டில் 6 நம்பர் இருக்கும். அதில் பர்த்டே 05ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 07 இருக்கும். அடுத்ததில் வந்து 85 இருக்கும். அது 85 வந்து இயர், 07 வந்து மந்த்து, 05 வந்து நீ உன் பர்த்டே இதில் இந்த டிக்கெட்டை வச்சுக்கடா. அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ரோடும் க்ளீன் ஆகிடும், நமக்கு ஒரு கலெக்ஷனும் கிடைச்சிடும். இதுதான் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து நம்மளுமே கலெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார்.